ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ரசகுல்லா செய்கிறது, சிம்பிளான முறையில் எப்படி ரசகுல்லா செய்கிறது நம்ம பார்ப்போம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நான் 1.5 லிட்டர் பால் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு தண்ணியே நான் கலக்கலை, ஃபுல்லாக 1.5 லிட்டர் பால் நான் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். அதில் லெமன் ஒரு 1.5 லிட்டர் பாலுக்கு நான் ஒரு லெமன் கிட்ட நான் புழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் அதில் உள்ள ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நான் கிண்டிகிட்டே இருக்கேன். பால் திரையிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டினா தான் பால் உங்களுக்கு தெரியும். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு 1 கப் ஜீனி, 1 கப் 2 கப் ஜீனி, 1 கப் தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது நல்லா ஜீனி கரையிற வரைக்கும் விட்டால் போதும். ரொம்ப கரையின அவசியம் இல்லை. இதை நம்ம வடிகட்டி எடுத்து இதை நல்லா பிசைஞ்சிடணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். நல்லா கையை அதை ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ்ஸாக வரும். சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைகிறோம் அந்த பிசைகிற கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடும். ஸோ நல்லா பிசைஞ்சு நல்லா அதை ரவுண்டாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கணும். இது நம்ம பெருசாக போடலாம், சிறுசாகவும் போடலாம். ஆனால் இது நார்மல் சைஸ். நீங்கள் இந்த சைஸ்லேயே உருட்டி நீங்கள் அதில் போடலாம். ஏன்னா நம்மளுக்கு கொதிக்கும்போது அந்த பால்ஸ் நம்மளுக்கு பெருசாகும். இந்த ஜீரா தண்ணியில் லைட்டாக ஏலக்காய் பொடி கலந்துக்கோங்க. குங்குமப்பூ வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே அந்த கொதிக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உருட்டி வச்ச எல்லாமே எனக்கு ஒரு 25-30 உருண்டை எனக்கு வந்திருக்கும். அதுக்கு மேலே தான் எனக்கு வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நான் கொதிக்கிற தண்ணியில் நான் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று உடையாமல் போட்டு அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி கொதிக்க விட்டுடுறேன். கொதிக்க விட்டு அது பால்ஸ் நல்லா பெருசாகிடும். அது நல்லா கூலிங் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு ஒரு சின்ன பவுலில் அந்த ரசகுல்லாவை எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பாதாம் நட்ஸ் நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இதோட ரிசல்ட் இது தான். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணுனாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருப்போம். நம்ம சேனலில் பியூட்டி டிப்ஸ் எல்லாமே போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.